மண் சோறு சாப்பிட்டதுக்கு பதிலா நாய் பீ கொஞ்சம் சேர்த்து வச்சுன்னு தின்னீங்கன்னு வையேன், படம் 1000 நாள் ஹிட் அடிக்கும். பீல பெரும்பயிர் எடுத்து திங்கிற சிறுபருப்பு வந்திருக்கு பாரு, அது மூஞ்சி அதையும் பாத்தியா, நாய் பீ மாதிரி அது இருக்குது. அது நம்மள எப்ப பார்த்தாலும் அர்த்தம் சொல்லிக்கணும் வருது. உன்ன எத்தனை டைம் தான் நான் செருப்பு கட்டி அடிச்சு அனுப்பத்துன்னு எனக்கு தெரியல. ஏதோ மூக்குல வேற குத்திக்கணும் போல இருக்குது, ரத்தம் வேற வருது பாருங்க. நான் கதைக்கு வரேன். நாய் பீ போட்டு திங்கணுமா? நான் என்ன சொல்றேன் தெரியுமா, உன்னை இதுக்கு மேல பச்சை கேப்பேன். இது சோசியல் மீடியான்னு பாக்குறேன் நானு. எங்க அண்ணன் படம் வந்திருக்கு, நல்லபடியா போட்டு நாங்க மண்ணு சோறு திம்போம், தண்ணி சோறு திம்போம், என்னவோ திங்குறோம். நீங்க இந்த மாதிரி எதனா எங்க அண்ணன் ஜெயிச்சதுக்கும் ஓழாழு கத்தின்னு கிடக்குறீங்க, அது வேற விஷயம். படத்தை பத்தி பேசினதுக்கு அப்புறம் படத்துக்காக வரேன். என்ன இந்த திருநீதி குஞ்சு, ஆம ஓடு, அந்த குஞ்சு, இந்த குஞ்சு, உங்க குஞ்சுங்களை தான் நான் கேக்குறேன். உங்களுக்கு ஒரு தொகுதி கூட ஜெயிக்காம முட்டையிலே இருக்குல்ல, அதுக்காக என்ன பண்ண, நீங்க தான் போய் மண்ணு சோறு, பீ சோறு, மனுஷன் பீய போட்டு பிசைஞ்சு அடிக்கணும், புரியுதா? நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம். வேணும்னா எங்க அண்ணன் திரு ஜோசப் விஜய் இருக்கிறாருல, அவரோட பீய வாங்கி எப்படின்னா கஷ்டப்பட்டது வாங்கி தர்றோம். நீ உன் திருநெறி குஞ்சு, முட்டை ஓடு, அந்த ஓடு, இந்த ஓடு, ஓடுகாலி எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா மொத்தமா உக்காந்து எங்க அண்ணன் பீய எடுத்து சோத்துல போட்டு ஆளுக்கு ஒரு உருண்டை அப்படி வாயில முக்குற அளவுக்கு அடிச்சிங்கன்னா, நீங்க இத்தனை 15 வருஷமா முக்கினுக்கிற முக்கலு பீ கீழே விழுதான்னு பாக்கலாம் பின்னாடி வழியா. அதான் பண்ண முடியும். அப்போ வச்சு நீங்க எதனா ஜெயிக்கிறீங்களா, ஒரு தொகுதியிலேயே வரீங்களா, ஒரு ஓட்டாவது வருதானு தெரியும். முட்டையிலே இருக்க மாட்டீங்களான்னு பாக்கலாம். அது மூஞ்சி மோரக்காட்டையும் பாரு, தொடப்ப கட்டாச்சு ஓடு. நான் ஒரு ஜோசியக்காரர்கிட்ட கேட்டேன். ஜோசியக்காரங்கிட்ட கேட்டியா? எந்த ஜோசியக்காரன்? அந்த சாட்டையால அடிச்சு போன சாட்டை அந்த ஜோசியக்காரங்கிட்டயா? ஏண்டி சிறுபருப்பு சீண்டாத சிறுபருப்பு, நீ எங்களுக்கெல்லாம் ஒன்னும் ஜோசியம் பார்த்து நீ விளக்கம் கொடுத்து கிழிக்க வேணாம். என்ன புரியுதா? முதல்ல போய் ரொம்ப நாளா 15 வருஷமா நாங்க முட்டையில முக்கிக்கினே இருக்கிறோம். ஜோசியக்கார் 15 வருஷமா முட்டையில முக்கினே இருக்கும். நான் அந்த முட்டை எப்ப குண்டியில இருந்து கீழே விழுமா விழாதா, நாங்களே ஒரு தொகுதியிலே ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு போய் ஜோசியக்காரன்ட்ட கேட்டு நீ தான் அப்பாரி வைக்கணும். நீ எங்களுக்கு ஏன் பாக்குற? போய் கேளு. இப்போ உங்களுக்கு படம் தான் முக்கியம்னா 4 நாள் சோறு சாப்பிடாம, சோறு தண்ணி இல்லாம போய் உங்க அண்ணன் படத்தையே ரிப்பீட் மோட்ல போட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்பவுமே எங்க அண்ணன் தான் அப்படின்னு நிரூபிச்சுக்காம. ஐயோ பிதுங்க மூஞ்சி சொல்லிட்டாங்கப்பா, நம்ம எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும். பெரிய டீச்சர் படி. நாங்க 4 நாள் இருப்போம், 40 நாள் இருப்போம், எல்லாமே இருப்போம், என்னவோ பண்ணிட்டு போறோம். உனக்கு ஏன் வலிக்குது? படம் வந்தாலும் கத்துறோம், ஜெயிச்சாலும் கத்துறோம். என்னது தான் கத்துறீங்கோ, எதுக்கு கத்துறீங்கன்னு ஒண்ணு எங்களுக்கு விளங்குல. இந்த பாரு உனக்கு அவ்வளவுதான். நீ எப்ப பாரு அந்த மைக்கு குடுக்குற சாண்டை குடிக்க பையன் யாருடி அவன் சாண்டை குடிக்கிறான் வந்து ஏன் முன்னாடி அவனா இந்த மாதிரி எடுக்க மாட்டானோ? உங்க மோர கட்டி உங்க திருநீதி குஞ்சுல முட்டை வாங்கின முட்டை குஞ்சுல ஓடுகளை எடுக்க மாட்டானோல, ஓட விட்டுருவேன் எல்லாம் தலை தெரிக்க நானு. நான் இப்ப 4 நாள் நாங்க படம் பார்த்துருக்கோம், 4 நாள் பாப்பா, 40 நாள் பாப்பா, எப்போட பாப்பா பார்க்காம உனக்குன்னா வழிய பேர் டீச்சர் மயிறு புடி கீச்சு சொன்னோன்னு நாங்களும் பண்ணிடணும். பாடி அங்கிட்டே வந்துட்டா போய் குடும்பத்து வேலையை பாருப்பா. இப்போது சமூக வலைதளங்களில் பயங்கரமாக வைரலாகி வரும் ஒரு சர்ச்சை வீடியோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சமீப காலமாக சிஎம் ஜோசப் விஜயையும் அவரது கட்சியையும் ரசிகர்களையும் குறிவைத்து பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த ஆதரவாளர்கள் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வராங்க. அந்த வகையில் சமீபத்தில் வெளியான ஜனநாயகன் திரைப்படமும் சமூக வலைதளங்களில் பலரால் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் என்டிகே ஆதரவாளராக கூறப்படும் ஒரு பெண் அந்த திரைப்படத்தை கொண்டாடிய ரசிகர்களை மிகவும் கடுமையாக மற்றும் தரைக்குறைவான வார்த்தைகளால் விமர்சித்ததாக கூறப்படும் ஒரு வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருது. அந்த வீடியோவில் அவர் தெரிவித்த கருத்துக்கள் பலரிடமும் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து டிவிக்கு ஆதரவாளர்கள் மட்டுமல்லாமல் பல இன்ஸ்டாகிராம் பிரபலங்களும் தங்களுடைய வீடியோக்கள் மற்றும் பதிவுகள் மூலம் அதற்கு பதிலடி கொடுத்து வராங்க. அந்த வகையில் டிவிக்கு ஆதரவாளரும் இன்ஸ்டா பிரபலவுமான விஜய் குட்டிமா தனது பாணியில் அந்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருது. ஒரு தரப்பு விமர்சனம் செய்யலாம், ஆனால் யாரையும் அவமதிக்கும் வகையிலான வார்த்தைகள் தேவையில்லை என்று கருத்து தெரிவித்து வராங்க. மற்றொரு தரப்பு கருத்து சுதந்திரத்தின் ஒரு பகுதியாகவே இதை பார்க்க வேண்டும் என்றும் கூறி வராங்க. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? அந்த பெண்ணின் பேச்சு சரியா அல்லது விஜய் குட்டிமா கொடுத்த பதில் தான் நியாயமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான வைரல் வீடியோஸ்க்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.